ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீக்கலாக்கி இளைப்பாற பண்ணின போது ஒரு கம்ஃபர்டான ஒரு டைம் அவனுக்குள்ள. ஆமே, நமக்கு ஒரு இளைப்பாறுகிறதான ஒரு நேரம். எஸ், நான் ரொம்ப நேசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை. தேவன் அலைச்சல்களையும் கொடுக்கிற தேவன் அல்ல, இளைப்பாறுதலையும் தருகிற தேவனா இருக்கிறார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் தான் சொன்னாரு. நான் மீண்டுமா நீங்க ஒளி கொடுத்து நீங்க கேண்டில் போல உருகி நீங்க ஒண்ணுமில்லாத போடுங்க. கேண்டிலுடைய வாழ்க்கையின் முடிவு என்னன்னாக்கா, ஒளி கொடுக்கும், அதை அணைஞ்சிரும். ஆனா தேவன் அப்படி சொல்லல, நீங்க எழும்பி பிரகாசிங்கன்னு தான் சொல்றாருங்க. அணையும்படியான தீபம் அல்ல, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் மீண்டுமா மீண்டுமா எழும்பி பிரகாசிக்கத்தான் செய்கிறாரே தவிர அணைக்கிற தேவனை. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறேன்னா, அவர் அணைச்சிருவாரு, போதும் இவ்வளவுதான் வாழ்க்கை, ஆண்டவரே நீங்க கொஞ்ச நாள் எனக்கு கஷ்டம் தான் கொடுப்பீங்க, அப்புறமா தான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கொண்டு போவீங்க. நான் சொல்றேன், அது எப்படி எனக்கு தெரியாது. என் தேவன், நான் நம்புகிற தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவது உறுதி. உனக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அங்கல்ல நான் சொல்றேன், இங்க நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். I am talking about this world, I am talking about this place. இந்த உலகத்துல உனக்கென்று ஒன்றை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா ஏன் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இந்த உலகத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன்? ஏன் இந்த உலகத்தில் நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன்? ஏன் நீங்களாம் ஒரு விசுவாசியா இருக்கிறீங்க? ஏன் இந்த சபை? ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? எதற்காக? இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தானே. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில இளைப்பாறுதலை தரும்படியாக தான் உன்னை வச்சிருக்காரே தவிர எப்பவுமே கஷ்டம் இல்லை. மேபி சில பிரச்சனைகளை நான் கடந்து சென்றிருக்கலாம், நீங்களும் கடந்து சென்றிருக்கலாம். மனுஷர்களை எங்கள் தலைமையில ஏறி போக பண்ணினீர். தீயும் தண்ணீரை நாங்கள் கடந்து உண்டோம், ஆனால் ஆமேன் வார்த்தை அதோடு நிறுத்தப்படவில்லை. எங்களை செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீர். கமான் கமான் சம்படி. ரபா சாந்த ரபா. ஆண்டவருடைய உன்னதமான திட்டத்தின் முடிவு, காட்ஸ் டெஸ்டினி என்னென்று தெரியுமா? கடைசி செழிப்பு தான், கடைசி கம்ஃபர்ட், கடைசி blessing. Hallelujah, you are the channel of blessing. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். காரணம் என்னவென்றால், இந்த ஜாதிகள் முன்னாலே, இந்த ஜனங்கள் முன்னாலே, உன்னை நிந்திக்கிற கண்கள் முன்னாலே, உன்னை வேதனைப்படுத்துகிற ஜனங்கள் முன்னாலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதுதான் அவருடைய திட்டம். எல்லாரும் முன்னால பார்த்தீங்கன்னா பரிதாபமா உன்னை கர்த்தர் நிற்க வைக்க மாட்டார். இந்த பூமிக்கு நீ ஒரு வேடிக்கை அல்ல, இந்த பூமிக்கு நீ ஒரு ஒளி. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து உன் சத்துரு பயப்படணும். உன்னை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிராளி நடுக்கம் காணணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது எதிராளிகளுக்குள்ள ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போகும்போது ஒரு கடல் திறந்ததாமே, இவர்களை கர்த்தர் நடத்துகிறாராமே. உடன்படிக்கை பெட்டியை ஒருத்தர் தூக்குனா எதிராளிகளுக்கு ஒரு பயம் வரும். நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு எதிராளிகளுக்கு உன்னை குறித்து ஒரு பயம் வரும். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார். இதுதான் வாக்கு திட்டம். நம்ம எப்பவுமே கஷ்டத்தை பேசுகிற பிரசங்க யாரவே நம்ம மார்க்க. We are the poor preachers. நான் சொல்றேன், no, I'm not a poor preacher, I'm a prosperity preacher. நான் ஒரு வெற்றியை பேசுகிற ஒரு மனிதன், செழிப்பை பேசுகிற ஒரு மனிதன். இந்த ஊழியம் நம்புகிறது, ஒரு செழிப்பை நம்புகிறது. இந்த ஊழியம் வறட்சியை நம்புகிற ஊழியம் அல்ல, செழிப்பை நம்புகிற ஒரு ஊழியம். இந்த ஊழியக்காரன் வறுமையும் அப்படியே வறட்சியை நம்புகிறவன் அல்ல, செழிப்பையும் செல்வாக்கையும் செல்வத்தை விரும்புகிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிறோம். ஆண்டவர் தாவீதை அவன் சத்துருக்கள் கரத்துல இருந்தான், நீக்கலாக்கி ஒரு இளைப்பாறுதலை தந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு அதை செய்ய போறார்.